ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2 இடித்து தேங்காயிலே போட்டுருங்க, அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, முந்திரி 5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க, நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. இந்த மாவு நான் வீட்டில் அரைச்சது. இந்த மாவு எப்படி அரைச்சேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அடுத்த வீடியோவில் போடுறேன். மாவு நல்லா வாசனை வரும். அப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா அகலமான பவுலுக்கு மாற்றுங்க, அப்போ தான் தண்ணி ஊற்றி கிண்டும் போது ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா சூடானதாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு கூட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அப்படியே வச்சுருங்க, மாவு பிசையும் போது தேவைப்படும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. முந்திரி பொன்னிறமானதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே தேங்காய் 1 கப் போட்டுக்கோங்க. தேங்காய் நெய்யில் சேர்ற அளவுக்கு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் வெல்லம் கூட சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. தேங்காய் இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ தேங்காய் நல்லா வெல்லம் கூட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் பூரணம் இப்படி இருக்கணும். கையில் பிடிச்சா நல்லா வரணும். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை நல்லா கையில் நெய் தடவிட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைங்க.
அச்சில் இப்போ நெய் தடவுங்க. இந்த மாதிரி நல்லா தடவிட்டு கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி பண்ணிட்டு கையாலே நல்லா அழுத்துங்க. இந்த மாதிரி கையாலே அழுத்தி பண்ணுங்க, நல்லா வரும். இப்போ கொழுக்கட்டை அச்சில் வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்துங்க. அழுத்தாதீங்க, லேசாக அழுத்தி விடுங்க. அப்படின்னா தான் எடுக்கும்போது நல்லா வரும். அழுத்தினா நல்லா வராது. இப்போ பூரணம் எடுத்து வச்சிடலாம். பூரணம் கையால் எடுக்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவுல வச்சிடலாம். மூடிட்டு கொஞ்சம் அழுத்துங்க. அழுத்திட்டு எக்ஸ்ட்ரா வர மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கொழுக்கட்டை கீழே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கடாயில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதும் வடிகட்டுற பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க கடாய் மேலே. இப்போ நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.